நாம் நல்ல முறையில் வாழுகின்ற அதே நேரத்தில், நாம் சந்தோஷமாக மார்க்கத்தில் இருக்கிற அதே நேரத்தில், நான் சொர்க்கம் போய் என் குடும்பம் நரகம் போகின்ற காட்சியை அல்லாஹு தாலா எமக்கு காட்டக்கூடாது. நஊதுபில்லாஹி மின்னா. எமது குடும்பம் சொர்க்கம் போய் நாம் நரகம் போகின்ற காட்சியை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் காட்டக்கூடாது. நஊதுபில்லாஹி மின்னா. காரணம், சொர்க்கம் என்று அல்லாஹு தாலா தீர்ப்பளித்து விட்டால், நரகம் என்று தீர்ப்பளித்து விட்டால், முதலாவது எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றுவது பாசம், உறவு என்கின்ற செய்திகளை தான். மகன் தாய் என்ற சந்தோஷம் என்ன செய்ய அங்க உறவு வராது, பிரிஞ்சிட்டோம்டா. சொர்க்கம் ஆகிட்டா அதுக்கு பின்னால காஃபிர் என்ற பார்வை மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும் இருக்கும். அதனாலதான் நம்ம குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அனஃபீது அலைனா மினல் மா அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ் காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின். நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்க்க கிடைக்க ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்பாங்க, கொஞ்சம் தண்ணியை சொர்க்கத்திலிருந்து ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்திலிருந்து தண்ணியை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுவார்கள். நமது சொந்தங்கள் இருக்கலாம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் இருப்போம், எங்கள் சொந்தங்கள் சொர்க்கத்திலே இருக்கலாம், அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். தண்ணீரை ஊற்ற சொல்லுவாங்க. நம்ம என்ன தண்ணீர்டா, நம்ம சொந்தங்களுக்கு இல்லாத விட்டாலே நம்ம கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின். அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு அதை ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லுவோம். அதில் நமது உறவுகள் சொந்தங்கள் இருந்து விட்டால் சுபஹானல்லாஹ். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நாம் எப்பொழுதும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை மனக்கண் முன் வைத்தேதான் நம்மளை திருத்திக் கொள்ள பழக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளை எம் மனக்கண் முன்னால் எப்பொழுதும் கொண்டு வந்து எம்மை ஒரு திருந்தி வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆக்கியல் புரிவானா.